வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சளி இருமலால் கஷ்டப்படுற எல்லாருமே இந்த கஷாயத்தை உடனே செஞ்சு குடிங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை குடிக்கலாம். தேவையான பொருள்: 2 விரல் அளவுக்கு இஞ்சி இல்லைன்னா சுக்கு, 1 ஸ்பூன் மல்லி, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஏலக்காய், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், திப்பிலி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெத்தலை, துளசி, புதினா, தூதுவளை, ஓமவல்லி இலை, இந்த இலைகளில் எது கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இனிப்புக்காக கருப்பட்டி, வெல்லம், பனங்கற்கண்டு, இந்த 3ல் ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன அளவு எல்லாமே 4 பேருக்கு ஓகே. 4 டம்ளர் அளவு தண்ணி நீங்கள் ஊற்றி இது 3 டம்ளர் அளவு வத்துற அளவுக்கு கொதிக்க விடுங்க. சில பொருட்களை நான் இடித்து போட்டிருக்கிறேன், சில இலைகளை அப்படியே பிச்சு உள்ளே போட்டிருக்கிறேன், ஜீரகம்லாம் நான் அப்படியே தான் உள்ளே போட்டிருக்கிறேன். இது நல்லா வத்தணும். இதில் நான் சொன்ன எல்லா பொருளும் கண்டிப்பாக போடணும்னு இல்லை. சில நேரங்களில் துளசி கிடைக்காது, அப்போ அதை நீங்கள் விட்டுறலாம். சில நேரம் தூதுவளை கிடைக்காது. இந்த மாதிரி இருக்கிற பொருட்களை மட்டும் சேர்த்து நீங்கள் இந்த கஷாயத்தை உடனே போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. 4 மாதத்துலேருந்து 10 மாதம் வரைக்கும் ஒரு சங்கு அளவு போதும். 10 மாதத்துலேருந்து ஒரு 1.5 வயசு வரைக்கும் 2 சங்கு அளவு கொடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் 1/2 டம்ளர் 1 டம்ளர் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம், ஒன்றும் செய்யாது. சளி காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 நேரம் கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சைல்டு கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.